இங்க ஒரு பொண்ணு யார கல்யாணம் பண்ணாலும் சீக்கிரமாவே அவங்க பணக்காரனா மாறிடுவாங்க. ஆனா பணக்காரனா அதே வேகத்துல செத்தும் போயிருவாங்க. முதல்ல அவ ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்க பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்கிறா. பார்த்தா நஷ்டத்துல போன அவன் கம்பெனி சீக்கிரமாவே பூம் ஆகி அவன் பெரிய பணக்காரனா ஆயிடுறான். இதனால என்ன முடியாத அளவுக்கு பணம் கொட்ட ஆரம்பிக்க அதை ஹேண்டில் பண்ண முடியாம எக்ஸாஷன்லயே அவன் செத்து போயிடுறான். அடுத்ததா அவ ஒரு புவரான பெயிண்டரை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏன்னா அவன் வரைகிற டிராயிங் எல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கும். சோ அவன் பணக்காரனாக வாய்ப்பே இல்லைன்னு அவன் நினைச்சிருப்பா. ஆனா அவன் ஒரு படம் வரைகிற மிஷினை கண்டுபிடிச்சு அது வரைகிற ஆட்டெல்லாம் பில்லியன் கணக்குல போக ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த மிஷின்ஸே அவனை போட்டு தள்ளி ஏமிய மறுபடியும் விடவாக்கிறது. இதனால வெறுத்து போடவ ஒரு பணக்காரனையே கல்யாணம் பண்ணிடலான்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு கிராமத்து பக்கமா போயிடுறா. ஆனா அடுத்த நாளே அவ ஹஸ்பண்ட் பால் கறக்கிறப்ப மாடு அவனை அடிச்சு தூக்கி வீசிடுது. அதுக்கப்புறமா அவ தனியாவே இருந்தெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு கைண்டான ஃபார்மருக்கு அவன் மேல லவ் வருது. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அவன் பணக்காரன் ஆகிற மாதிரி எதுவுமே நடக்கல. சாவு போயிருச்சுன்னு அவன் நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க தோட்டத்துல இருந்து ஆயில் பீச்சிக்கிட்டு அடிக்குது.